இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தேவனுடைய உன்னதமான பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சர்வ வல்லமையில தேவன் இந்த பகல் நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. நீங்கள் நான் அந்த டிராவல் பண்ணும் பொழுது ஆண்டவரை எந்த வார்த்தை தர வேண்டும் என்று சொல்லி தேவ பிரசன்னத்தில் காத்திருந்தேன். நேற்று வரைக்கும் ஒரு வார்த்தையை பேச வேண்டும் என்று எனக்குள் ஒரு ஆசை இருந்தது. ஆனால் இவ்விடத்தில் கொஞ்சம் அமர்ந்து தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது இந்த வார்த்தை தான் பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தை ஏவினதை என் ஆவியிலே நான் உணர்ந்திருக்கிறபடியால் அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியினுடைய துணை கொண்டு உங்கள் நடுவில் வார்த்தை பகிர்ந்து கொண்டு நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். சர்வ வல்லமையுள்ளவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கரெக்டா நான் ஒரு மணி நேரம் உங்க நடுவுல நான் ஆண்டவருடைய வார்த்தை பேச போகிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். எல்லாரும் பைபிளை தரங்க, என்ன யாரும் பார்க்காதீங்க. எல்லாரும் பைபிளை திறந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள் என்றார். எல்லாரும் சேர்ந்த அந்த வசனத்தை வாசிங்கள். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, எல்லாரும் சொல்ல, ஒன்றும் சேதமடையாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை, ஒன்றும் சேதமடையாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள். மறுபடி சொல்லுங்க, ஒன்றும் சேதமடையாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள். சொல்லுங்க, மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள் என்றார். கவனிங்கள், இந்த வேத வாக்கியம் நம் எல்லாருக்கும் நன்றாய் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. இயேசுவானவர் தனித்து ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு வனாந்திரமான ஒரு இடத்தில் இயேசு ஜெபிக்கிறதை அறிந்த திரளான ஸ்திரீகள், புருஷர்கள், பிள்ளைகள் அவரை தேடி புறப்பட்டு போனார்கள். அவரிடத்திலிருந்து ஏதாயிலும் நன்மை கிடைக்குமா? அவரிடத்திலிருந்து ஏதாயிலும் சுகம் கிடைக்குமா? அவரிடத்தில் ஏதாயிலும் வார்த்தை வெளிப்படாதா என்கிற ஒரு ஏக்கத்தின் மனநிலைமையில் ஒரு திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி புறப்பட்டார்கள். கவனிங்கள், இப்படி இயேசுவை தேடி ஏறத்தாழ 5000 புருஷர்கள் அவரை தேடி வருகிறார்கள். நடந்தது என்ன? அவர்கள் வருவதை தூரத்தில் கண்ட இயேசு அவரை கண்ட மாத்திரத்தில் மனதுருகி தம்முடைய சீசனாகிய பிலிப்பை பார்த்து கேட்கிறார், பிலிப்பே, பிலிப்பே, என்னை தேடி, என்னை நம்பி, என் வார்த்தை கேட்க, என் முகத்தை பார்க்க, என் பிரசனத்தை அனுபவிக்க இத்தனை திரளான ஜனங்கள் என்னை தேடி வருகிறார்கள். எனக்கு ஒரு விருப்பம். என்ன விருப்பம் என்றால், என் ஜனங்களை நான் ஒரு நாளும் வெறுமையை அனுப்பிவிடக் கூடாது. இவர்களுக்கு ஏதாலும் தர வேண்டும் என்று விரும்பினவர் நம் ஆராதிக்கின்ற இயேசுவானவர். நாம் ஆராதிக்கின்ற தெய்வத்திற்கு ஒரு மனநிலைமை, ஒரு சிந்தனை, ஒரு அக்கறை. என்ன அக்கறை என்றால், அவரை தேடி வந்த ஒருவரை கூட வெறுமையை அனுப்பிவிடக் கூடாது என்பதில் அக்கறை உள்ள தெய்வம் இயேசு. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கவனிங்கள், இப்படி அவர் செய்தது உண்மை என்றால் இந்த பகல் நேரத்தில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் அவரை தேடி வந்தது சத்தியம் என்றால் நிச்சயமாய் இந்த இடத்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு போவதற்கு முன்பதாய் உங்கள் தேவைகளை பரவலும் சந்திப்பதாக, உங்கள் குறைவுகளை தேவை நிறைவாக்குவதாக. எந்த எதிர்பார்ப்போடு இன்னைக்கு தேவாலயத்தை நீங்கள் தேடி வந்தீர்களோ அந்த எதிர்பார்ப்பை நிமித்தி செய்கிற சர்வ வல்லமையுள்ளவர் உங்கள் குறைவுகளை நிச்சயமாய் நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்கள், இப்படி அவரை தேடி வந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க, போஷிக்க இயேசு பிலிப்பை பார்த்து கேட்டார், பிலிப்பே, இவர்களுக்கு எங்கே அப்பம் கொள்ளலாம்? சொல்லுங்க, எங்கே அப்பம்? அதற்கு பிலிப்பு சொல்லுகிறார்,
ஆண்டவரே, இவர்களுக்கு 200 பணத்திற்கு அப்பம் கொண்டாலும் அது இவர்களுக்கு போதாது. ஆனாலும் இவர்கள் திருப்தி அடைவதற்கு, இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு என்ன தேவை? 200 பணம் தேவை. என்ன தேவை? என்ன தேவை? பணம் தேவை. சொல்லுங்க, என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லணும். என்ன தேவை? பணம் தேவை. தேவை சந்திக்கப்பட என்ன தேவை? பணம் தேவை. இவர்கள் திருப்தி அடைய என்ன தேவை? பணம் தேவை. இவர்கள் குறைவை நிறைவாக்க என்ன தேவை? பணம் தேவை. ஒரு கூட்டம் சொல்லுகிறது, தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு பணம் தான் தேவை. இந்த 2026 கடப்பதற்கு பணம் தான் தேவை. ஒரு மகிமையான தேவாலயத்தை கட்டுவதற்கு பணம் தான் தேவை. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு பணம் தான் தேவை. வியாதிகளை சுகமாகுவதற்கு பணம் தான் தேவை. பெரிய கட்டிடத்தை கட்டுவதற்கு பணம் தான் தேவை. என் பிள்ளைய பெரிய ஸ்தானத்தை கொண்டு வருவதற்கு பணம் தான் தேவை. இந்த உலகம் நினைக்கிறது பணம் இருந்தாதான் சாதிக்க முடியும், பணம் இருந்தாதான் தேவைகள் சந்திக்க முடியும், பணம் இருந்தாதான் திருப்தி அடைய முடியும் என்று பிலிப்பு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இதை கேட்டுக் கொண்டிருந்த அந்திரேயா நேராய் கிட்ட வந்து சொல்லுகிறார், என் தெய்வத்தை குறித்து எனக்கு தெரியும். பணத்தை வைத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர் நான் கண்ட ஒரு காட்சி. ஒரு சாதாரண சிறு பிள்ளைகளுக்கு 5 அப்பங்களும் 2 மீன்கள் இருக்கிறது. என் தேவத்தை குறித்து எனக்கு தெரியும். நான் ஆராதிக்கின்ற தேவன் பெரியதை வைத்து பெரியதை செய்கிறவர். அவர் சின்னவனை ஆகிறவும் சிறியவனை பலத்த சாதியமை பயன்படுத்துகிறது. நாம் ஆராதிக்கின்ற தேவன் அவர் சின்னதை வைத்து பெரியதை செய்கிறவர். சின்ன காவிலை வைத்து பெரிய பெரிய கோலியத்தை வீழ்த்தக்கூடியவன். சின்ன மோசையை கொண்டு பார்வையற்ற முன்பதை நிற்க வைக்கிறவர். சின்ன தேவனை கொண்டு ஜாதிகளை அசையம் பண்ணுகிறவர். அவர் பணத்தை வைத்து பெரியதை செய்கிறவர் அல்ல, சின்னதை வைத்து பெரியதை செய்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேரை கூட செய்தாமல் சொல்ல முடியும்? ஒரு கூட்டம் சொல்லுது, பணம் தான் தேவை, பணம் தான் தேவை, பணம் தான் தேவை. ஊழியம் கட்டுவதற்கு பணம் தேவை, ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு பணம் தேவை, இடத்தை வாங்குவதற்கு பணம் தேவை, வீடு கட்டப்படுவதற்கு பணம் தேவை, தரிசனம் நிறைவேறுவதற்கு பணம் தேவை. ஆகைய ஒரு கூட்டம் பணம் 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 என்று பணத்துக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கும் பொழுது அந்தரையா என்கிறவன் சொல்லுகிறான், பணத்தினால் மாத்திரம் தேவன் திட்டம் நிறைவேறாது. என்னிடத்தில் கொஞ்சம் இருக்கிறது, அந்த கொஞ்சத்தை தேவனுக்கு கொடுத்து விட்டார். நிச்சயம் இந்த கொஞ்சத்தை எண்ண முடியாத பிறராய் தேவன் மாற்றி அதே ஸ்தானத்தில் திருப்பியலை செய்ய வல்லமை உள்ளவர். அர்த்தம் என்ன? எந்த தேவ ஜனங்கள் கொஞ்சம் என்று மனம் உருக்காமல், கொஞ்சம் என்று மனசாபப்படாமல், கொஞ்சம் என்று வேதனைப்படாமல் இந்த கொஞ்சத்தை தேவனுக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் இந்த கொஞ்சத்தை வைத்து இந்த உலகம் ஆச்சரியப்படத்தக்கதால், இந்த பட்டணங்கள் ஆச்சரியப்படத்தக்கதால் நிச்சயமாய் நம்முடைய சபையை தேவனால் பிரயோஜனப்படுத்த முடியும். இந்த உலகம் நினைக்கிறது பெரியவர்கள் தேவை, சிறந்தவர்கள் தேவை, அந்தஸ்து படைத்தவர்கள் தேவை, பணக்காரர்கள் தேவை, தேவையவர்கள் தேவை என்று அறிகிறது. ஆனால் நம்முடைய சத்திய வேகம் உரைக்கிறது பெரியவர்கள் தேவையல்ல, எளியவனை குப்பென்று உயர்த்தி ராஜாக்கள் நடுவில் பயன்படுத்துகிற தேவன் அவருக்கு கொஞ்சமானாலும் அந்த கொஞ்சத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். நிச்சயம் தேசம் ஆச்சரியப்படத்தக்கதாய் தேவனால் கட்டுப்படுவது. நமக்கு ஒரு அட்ரஸ் இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய எல்லைகள் சாதாரணமாக இருக்கலாம், நம்முடைய ராய்கோட்டை பகுதிகளில் நம்முடைய ஊழியர் மற்றும் பார்வையில ஒரு சாதாரண அப்பத்தை போல தெரியலாம். எல்லாரும் பணத்தை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது, எல்லாரும் தீர்வை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சபை மாத்திரம் பணம் இல்லாமல், மனிதனுடைய தயம் இல்லாமல், மனிதனிடத்தில் ஒத்தாசை இல்லாமல் உலகம் பகரம் உலகாய் படிக்கிறார்கள். இது பெரிய பார்க்கிற பார்வை. பணம் இருக்கிறவன் ஜபிக்கிறவனை பார்த்தால் அற்பமா நினைப்பான். ஆனால் நடப்பது என்ன? பணம் இருக்கிறவன் தோட்டம் போவானே ஒழிய உள்ளங்கால் படிக்கிறவன், கண்ணீரோடு நினைக்கிறவன், மனிதனுக்கு முன்பதை அற்பமாய் இருக்கிற அந்த 5 அப்பங்களை நிச்சயம் ஒரு நாள் தேவன் கரத்தில் எடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கவனிங்கள்,
நாம் ஆராதிக்கின்ற தேவன் யார்? பணத்தை மையப்படுத்தி நம்முடைய தரிசனத்திற்குள், நம்முடைய தரிசனம் பெரியதுதான், நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஆசைகள் பெரியதுதான். இந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு நிச்சயங்கள் லட்சங்கள் தேவைதான் படுகிறது. இதை அறிந்த ஒரு கூட்டங்கள், இதை அறிந்த ஒரு கூட்டம் அப்ப பணம் இல்லதானே நிறைவேறும் என்று பணத்தை மையப்படுத்துகிறார்கள். ஆனால் விஷயத்தை தெரிந்த தேவ ஜனங்கள், என்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்னிடத்தில் பணம் இல்லை, என்கிட்ட முழங்கால் இருக்கு, என்கிட்ட கண்ணீர் இருக்கு, என்கிட்ட உன்னதமான தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்கிட்ட உண்மையுள்ள தேவ ஜனங்கள் இருக்கிறார், என்கிட்ட ஜெபிக்கிறவங்க இருக்கிறார், என்கிட்ட பரிசுத்தம் உள்ளவங்க இருக்கிறார், என்கிட்ட உண்மை உள்ளவங்க இருக்கிறார். இவர்களை தேவனுக்கு கொடுத்து விட்டார், இவர்களை கொண்டு தேவன் பெரியதை செய்வார் என்று நம்பிக்கையில் எவர்கள் பிரயாசப்படுகிறார்களோ நிச்சயம் அந்த பிரயாசங்களை தேவன் கரத்தில் எடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எக்காரணத்து கொண்டோ நம்முடைய பராக்கிரமத்தை நம்பாமல் நம்மிடத்தில் தேவன் எதை கொடுத்திருக்கிறார் அதை கொடுப்போம் என்று தேவனுக்கு கொடுத்து பாருங்கள், நிச்சயம் அது தேவன் தன்னுடைய வல்லமை விளங்க செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்கிட்ட ஆண்டவர் என்ன தந்திருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறாரு, அதை நான் தரம்பா அப்படின்னு நீங்க தந்து பாருங்களேன். என்கிட்ட கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த கண்ணீர் மட்டும் ஆண்டவர் இருக்கு, அதை கொடுத்து பாருங்களேன். என்கிட்ட முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அந்த ஜெபம் மட்டும் தான் இருக்கு, அதை கொடுத்து பாருங்களேன். என்கிட்ட உண்மை இருக்கு, என்கிட்ட பரிசுத்தம் இருக்கு, என்கிட்ட ஆரியத்தை நேசிக்கிற நேசிப்பு இருக்கு, என்ன இருக்கிறது அதை மாத்திரம் கொடுத்து பாருங்களேன். நிச்சயம் நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் ஆச்சரியப்படத்தக்கதாய் தேவன் அதன் கரத்தில் எடுத்து தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்து சொல்ல முடியும்? அல்லேலூயா. கவனிங்க, நம்முடைய தரிசனத்திற்கோ நம்முடைய தேவ கிரியைகளுக்கோ பணம் ஒரு பொருட்டல்ல. சொல்ற பணம் ஒரு பொருட்டல்ல. நான் 2024 வருடத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தேன். உபவாசம் இருந்த உடனே நான் அந்த நாட்களை எனக்கு ஒரு கனவை தேவன் தருகிறார். அப்ப அந்த கனவுல நான் கண்ட ஒரு தரிசனம், ஒரு ஆலயத்தை தேவன் கரத்தை கொண்டு கட்டுவதையும் அதை பிரதிஷ்டை பண்ணுவதை போல ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காண்பித்து எனக்கு சொன்னார், நான் உனக்கு ஒரு ஆலயத்தை தருவேன். அல்லேலூயா. 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 ஒரே ஒரு வார்த்தை, நான் திரும்பி பார்க்கிற ஆலயம் கட்டுவதற்கும் எவ்வளவோ நடக்குமே, ஏதோ செய்யணுமே, என்னால எதுவும் சாத்தியம் இல்லையே, ஆனாலும் என்னிடத்தில் ஜெபம் இருக்கிறது. நீ சொன்ன வார்த்தை நான் 100% நம்புகிறேன் என்று எந்த மனிதனுக்கு ஒரு வார்த்தை சொல்லாமல் இரவும் பகலும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே 2024 வருடம் யார் என்பது தெரியாத ஒரு தேவ மனிதர், அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஆண்டவர் அவருக்கு போன் நம்பர் தருகிறார். யார் போன் நம்பர் என்று அவருக்கு தெரியல. அவர் போன் பண்ண உடனே எனக்கு கால் வருகிறது. அவர் கால் பண்ணி எனக்கு சொல்றார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இந்த போன் நம்பரை கர்த்தர் கனவுல காண்பித்து எனக்கு ஒரு காணிக்கை தர வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த காணிக்கை தேவ தயவு சொல்ல நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காணிக்கை தந்தார். அதே வருடத்தில் ஆலயமே கட்டப்பட்டு அதே வருடத்தில் பரிசை செய்ய போகும் பாராட்டினார். அப்போ தேவ திட்டத்திற்கும் தேவ தரிசனத்திற்கும் தேவ செயல்களுக்கும் தேவ மகிமைக்கும் பணம் ஒரு பொருட்டல்ல. நம்மிடத்தில் என்ன இருக்கிறது அதை கொடுப்போம் என்றால் நிச்சயம் அதை வைத்தே நம் ஆராதிக்கின்ற தேவன் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அதைதான் அவர் கிதியோனை தேடி போகும் பொழுது கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ புறப்பட்டு போ, உனக்கு வேற பலம் என்ன, உனக்கு என்ன இருக்கிறது அதை வைத்து நீ போய்ப்பார், நிச்சயம் அதை வைத்து தேவ மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. கவனிங்கள், இப்படி அந்த சாதாரண அப்பத்தை இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி இவரை பங்கிட்டு கொடுத்தார், பிட்டார். வேதம் உரைக்கிறது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். சொல்லுங்க, சாப்பிட்டு.
அன்றைக்கு எழுதப்பட்ட வார்த்தை தான் இந்த 12வது வசனம். எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வாசிங்கள். சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை கவனிங்கள். இந்த 12வது வசனத்தில் ஆண்டவர் 2ஐ சுட்டி காண்பிக்கிறார். ஒரு கூட்டத்துக்கு பெயர் திருப்தி அடைந்தவர்கள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்னது? எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, எல்லாம் தூக்கம் வருதா? இருக்கிறீங்களா? ஆமா, அப்பதான் பைபிளை மும்முரமா படிக்கிறாங்க. ஆமா, மற்ற டைம்ல பைபிளே திறக்க மாட்டோம். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா, பைபிளை மூடி வச்சிருங்க. இதுக்கப்புறம் உங்களை பைபிளே திறக்க மாட்டேன், திறக்கவே வேண்டாம். பைபிள் எல்லாரும் மூடுங்க, எல்லாம் மூடுங்க. எழுதுறவங்க மட்டும் நோட்டு புக்கை வச்சுட்டு மீதி எல்லாரும் என்ன பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆண்டவர் 2ஐ சுட்டி காண்பிக்கிறார். ஒரு கூட்டத்துக்கு பெயர் திருப்தி அடைந்தவன். சொல்லுங்க. என்னது? சொல்லுங்க. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாம் என்னது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எல்லாம் இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை அறிந்த தாவீது சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாரத்தில் இருக்கிற ஆகாமிய கூடாரத்தில் வாசம் செய்வதை விட தேவனுடைய ஆலயத்தின் எல்லாவற்றை விட ஆலயம் தான் ஆசீர்வாதம். நினைச்சு பாருங்க, உங்க உயரங்களை ஒருவனும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இங்க வந்த உடனே சந்தோஷம் வந்துடணும், துக்கம் எல்லாம் மறந்து விடணும். அல்லேலூயா. இப்படி நீங்க ஆராதிச்சு பாருங்களேன், உங்க கஷ்டம், பாடு, வேதனை நீங்க சுமந்து கொண்ட ஒன்று கூட நீங்க போகும்போது உங்க கூட வராது. அல்லேலூயா. கவனிங்கள். ஒரு கூட்டத்துக்கு பெயர் திருப்தி அடைந்தவன். சொல்லுங்க, யாரு? திருப்தி அடைந்தவன். இன்னொரு கூட்டத்துக்கு பெயர் நீதியான துணிக்கை. சொல்லுங்க. என்னது? சொல்லுங்க. என்னது? நீதியான துணிக்கை. இப்ப நான் கேட்கிறேன், திருப்தி அடைந்தவனுக்கு துணிக்கை தேவையா? திருப்தி அடைஞ்சிட்டா துணிக்க தேவையா? சொல்லுங்க. இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாம் வாயை திறந்து தேவ பிரசன்னத்தில் ஆராதிக்க, பேச பழகினாதான் ஒரு மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. ஊழியம் என்பது ஏதோ ஒரு ஊழியக்காரர் வராரு, ஆண்டவர் அப்படி பண்ணிடுவாரு, அப்படியெல்லாம் கிடையாது. பரிசுத்த தேவன் யார் என்றால், தாகம் உள்ள இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் தேவன் ஊழியர்களை பிரயோஜனப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், திருப்தி அடைந்தவனுக்கு துணிக்க தேவையா? தேவைப்படாது. ஒருத்தன் திருப்தி அடைஞ்சிட்டா அவனுக்கு துணிக்க தேவைப்படுமா? தேவைப்படாது. அல்லேலூயா. நம்ம ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டுட்டா பிரியாணி கீழே இருக்கிற அந்த துணிக்கை எடுத்து சாப்பிடுவோமா? இல்லை. ஏன்னா திருப்தி அடைந்தவனுக்கு என்ன தேவையில்லை? துணிக்கைகள் தேவையில்லை. துணிக்கை என்றால் கீழே விழுந்தது, துணிக்கை என்றால் மறக்கப்பட்டது, துணிக்கை என்றால் வேண்டாதது, துணிக்கை என்றால் நிராகரிக்கப்பட்டது, துணிக்கை என்றால் அவமானம், துணிக்கை என்றால் தீட்டானது, துணிக்கை என்றால் வேண்டாதது. இப்படி பல பெயர்களை வைக்கலாம். விசேஷமாய் திருப்தி அடைந்தவனுடைய பார்வையில் துணிக்கை தேவையே இல்லாத ஒன்று. நான் இப்படி சொல்லுகிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். நம்மை சுற்றிலும் எல்லாரும் திருப்தி அடைந்தவர்கள். அவர்கள் நடுவில் நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு சாதாரணமான துணிக்கை. சொல்லுங்க. ஒரு சாதாரணமான துணிக்கை. கவனிங்கள். நம்மை சுற்றிலும் எல்லாரும் தேறினவர்கள், எல்லாரும் வளர்ந்தவர்கள், எல்லாரும் பெரியவர்கள், எல்லாரும் படித்த மேடைகள். ஆனால் அவர்கள் நடுவில் நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு சாதாரண துணிக்கை போல இருக்கிறேன். அர்த்தம் என்ன? உள்ளவன் இல்லாதவனை பார்க்கும் பொழுது அவனையே மீறி வெளிப்படுகிற ஒரு வார்த்தை தான், நீ ஒரு சாதாரணமான துணிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள். சொந்த வீட்டில் இருக்கிறவர்கள்
வீடு கட்டி வாடகை வீட்டுக்கு விடுக்கும் பொழுது அந்த வீட்டை தேடி கதவை கட்டி எனக்கு ஏதாவது வாடகைக்கு வீடு இருக்கு என்று கேட்டால் சொந்த வீட்டில் இருக்கிற மனநிலைமை என்ன? எனக்கு டபுள் பெட்ரூம் இருக்கிறது, எனக்கு ஏசி போட்ட அறை இருக்கிறது, நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன், அதை இவர்கள் வாடகை வீட தேடி வருகிறார்கள். அப்ப அந்த மனிதனுடைய மனநிலைமை என்ன? நான் திருப்தி அடைந்திருக்கிறேன், இவர்கள் என் பார்வை சாதாரண துணிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், ஒருவேளை பேங்க்ல போய் நம்ம சலான் ஃபில் பண்ணும் பொழுது அதை ஃபில் பண்ண உடனே யாராவது படிக்க தெரியாதவர்கள் எனக்கு இதை எழுதித்தாங்கன்னு கேட்டா நம்முடைய மனநிலைமையில என்ன வரும்? நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இவர்கள் சாதாரண துணிக்கை. காலேஜ் எல்லாம் முடித்து படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் ஒரு ரெஸ்யூம் எடுத்துக்கொண்டு எச்ஆருடைய கையில தந்து வேலை இருக்கான்னு கேட்கும் பொழுது எச்ஆருடைய மனநிலைமை என்ன? நான் படிப்பு முடித்து வேலைக்கு சேர்ந்து 60,000 சம்பாதிக்கிறேன், இவனுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லையே. அப்ப அவர்கள் இருதயத்தில் போன்ற ஒன்று என்ன? நான் திருப்தி அடைந்தவன். இவர்கள் சாதாரண துணிக்கை. அழகு இல்லாதவை காணும்பொழுது ஒரு துணிக்கை, நல்ல கனம் இருக்கிறவன் கனம் இல்லாதவை காணும் பொழுது அவன் பார்க்கிறவன் சாதாரண துணிக்கை. நல்ல பேர் புகழ் இருக்கிறவன் அது ஒன்றும் இல்லாதவை காணும் பொழுது அவனையும் மீறி வெளிப்படுகிற வார்த்தை தான் ஒரு சாதாரண துணிக்கை. ஜனத்தோடு கவனிங்கள், உள்ளவன் இல்லாதவனை பார்க்கும் பொழுது நல்ல பிரசங்கிக்கிறவன் பிரசங்கிக்காதவனை பார்க்கும் பொழுது நல்ல ஆராதிக்கிறவன் ஆராதிக்காதவனை காணும் பொழுது பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் நிலைத்திருக்கிற பெரிய பெரிய சபை ஒரு கிராம சபையை காணும் பொழுது அவர்கள் இருதயத்தில் வெளிப்படுகிற போது தேவனின் வார்த்தை என்னவென்றால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இவர்கள் சாதாரண துணிக்கை. இப்ப ஜனத்தோடு கவனிங்கள், நம்மை சுற்றிலும் எல்லாரும் திருப்தி அடைந்தவர்கள், நம்மை சுற்றிலும் எல்லாரும் தேடினவர்கள். ஆனால் அவர்கள் நடுவில் ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஒரு சாதாரண துணிக்கை போலதான் இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல படிப்பில்லாததுனால ஒரு துணிக்கை, நல்ல வேலை இல்லாததுனால துணிக்கை, நல்ல கனம் இல்லாததுனால் துணிக்கை, நல்ல பணம் இல்லாததுனால் துணிக்கை, நல்ல குடும்பம் இல்லாததுனால் துணிக்கை, நல்ல வருமானம் இல்லாததுனால் துணிக்கை. இப்ப நல்ல தேறினவர் திருப்தி அடைந்தவர் பார்வையில் இந்த துணிக்கை சாதாரணமானது. இல்லையா? நிமிடம் எல்லாரும் கண்ண முடிவாக பறந்து பரலோக தெய்வத்தை மனதார ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒரு நிமிடம் எல்லாரும் வாயை பறந்து இந்த வார்த்தை ஆண்டவருக்கு முன்பதாக உள்ளத்தினால சொல்லலாமா? உண்மையை சொல்லலாம், உண்மையை சொல்லலாம். என்னை சுற்றிலும் எல்லாரும் திருப்தி அடைந்தவர்கள், என்னை சுற்றிலும் எல்லாரும் தேறினவர்கள், என்னை சுற்றிலும் எல்லாரும் படித்த மேலைகள், என்னை சுற்றிலும் எல்லாரும் வளர்ந்தவர்கள், என்னை சுற்றிலும் எல்லாரும் அனுபவம் முடிந்தவர்கள். அவர்கள் நடுவில் நான் ஒரு சாதாரண துணிக்கை போல இருக்கிறேன், நான் ஒரு சாதாரண துணிக்கை போல இருக்கிறேன், நான் சாதாரண துணிக்கை போல இருக்கிறேன். எனக்கு முடிவு செய்ய முடியாத ஒரு நாள் நான் ஒரு சாதாரண துணிக்கை. எனக்கு நல்ல கனம் இல்லாத ஒரு நாள் நான் ஒரு சாதாரண துணிக்கை. எனக்கு நல்ல சம்பாத்தியம் இல்லை, எனக்கு நல்ல வீடு இல்லை, எனக்கு நல்ல குடும்பம் இல்லை, எனக்கு நல்ல வருமானம் இல்லை. இந்த சமுதாயம் என்னை சொல்லாமல் சொல்லுகிறது நான் திருப்தி அடைந்தவன். நீ ஒரு சாதாரண துணிக்கை. ஒரு நிமிடம் இல்லாது கண்ண முடிவாய திறந்து கொஞ்ச நேரம் தேவ சன்னிதானத்தில் நம்மோடு இந்த பிரசங்கத்தை ஜபமாக்கிக்கோங்க. இந்த பிரசங்கத்தை ஜபமாக்கிக்கோங்க. இந்த பிரசங்கம் ஜபமாய் மாறுகிறது. நிச்சயம் மந்திரத்தில் தேவன் கிரியை செய்கிறார். இந்த வார்த்தை ஜபமாய் மாறுகிறதோ நிச்சயம் அங்க தேவன் கிரியை செய்கிறார். சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். நாம் ஒரு சாதாரணமான துணிக்கை, நாம் ஒரு சாதாரணமான துணிக்கை. இன்னைக்கு இந்த சமுதாயம் என்னை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்துகிறது. எல்லாரும் தேறினவர்கள், எல்லாரும் தேறினவர்கள், என் கூட பிறந்த பிள்ளைகள் தேறினவர்கள், அவர்கள் திருப்தி அடைந்தவர்கள், அவர்களுக்கு நல்ல எதிர்காலம். ஆனா என்ன ஒப்பிட்டு பார்க்கலாம், உனக்கு நல்ல வேலையில் அல்ல, நீ என் பார்வையில சாதாரண துணிக்கை. செபிங்கள் எல்லாரும் வாய பறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா?
திரும்பி பாருங்கள், திரும்பி பாருங்கள். நம்முடைய உடன் பிறந்தவர்கள், சொந்தங்கள், அவங்க பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் காலேஜ்ல படிக்க வைக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் மாத்திரம் ஒரு சாதாரண படிப்பை படித்தால் சுற்றி இருக்கிற நம்முடைய உறவுகளோடு சொல்லுகிறார்கள், நான் திருப்தி அடைந்தவன். நீ ஒரு சாதாரண துணிக்கை, உனக்கு என்ன இருக்கிறது, உனக்கு என்ன இருக்கிறது, உனக்கு என்ன இருக்கிறது? என்ன போல சம்பாதிக்க முடியுமா? என்ன போல வீடு கட்ட முடியுமா? என்ன போல கனவை வாழ முடியுமா? என்ன போல மகிமையை ஜீவிக்க முடியுமா? நான் திருப்தி அடைந்தவன். நீ ஒரு சாதாரண துணிக்கை. எல்லாரும் வாயை தரவு தெய்வத்தில் மனதார சோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கண்ணை போய் வாயை தரவு. எல்லாரும் சொல்லிக்க, எல்லாரும் சொல்லிக்க. யாரு கண்ணை தந்து வைக்க பார்க்கக்கூடாது, யாரும் நிலைநிறுத்தக்கூடாது. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்ணை மூணு வாயை தரவு. ஏசப்பா சொல்லுங்கள், இயேசுவே சொல்லுங்கள். எல்லாரும் திருப்தி அடைந்தவர்கள், எல்லாரும் தேறினவர்கள், எல்லாரும் வளர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் நடுவில் எனக்கு திறமை இல்லாததனால், பாடம் இல்லாததனால், அலுவலகம் இல்லாததனால், நல்ல ஜனங்கள் இல்லாததனால், நல்ல வருமானம் இல்லாததனால் அவர்கள் பார்வையில் அவர்கள் சாதாரண துணிக்கை, 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 துணிக்கை. ஜெபிகளே, ஜெபிகளே, ஸ்தோத்திரம் ஐயா. ரசாபத கம்பன துரலவன சந்தனவன ரிசபேலே மனதியாஸ்மிலே உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, அனைத்து நின்றும் அனைத்து நின்றும் அவமான அறிவதில்லை. அப்பா அவமானம் அடைவதில்லை. அப்பா அடையவில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள், திருப்தி அடைந்தவனுடைய பார்வையில் துணிக்கை எல்லாம் சாதாரணமானது. சொல்லுங்க, துணிக்கை எல்லாம் சாதாரணமானது. நீங்க கவனிங்க, நல்ல கனம் நிறைந்தவனிடத்தில் போய் ஒரு துணிக்கை போல் இருக்கிறவன் பக்கத்துல போய் நிற்க முடியாது. அவர்கள் பார்வை எல்லாம் சாதாரணமானது. இப்போ ஒருவேளை இயேசு திருப்தி அடைந்தவனுக்கு முன்னாடி போய் நின்று இப்படி கேட்டிருக்கலாம், திருப்தி அடைந்தவனே ஏன் இந்த துணிக்கை உனக்கு வேண்டாம் என்று கேட்டான். திருப்தி அடைந்தவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கலாம்? ஏன் தெரியுமா நிராகரித்தேன், ஏன் தெரியுமா தூக்கி எறிந்தேன், ஏன் தெரியுமா வேண்டாம் என்று சொல்றேன்? இந்த திருப்தி அடைந்தவன் சொல்ற முதலாவது காரணம், இது இந்த துணிக்கை உடைக்கப்பட்டது. சொல்லுங்க, இந்த திருப்தி அடைந்தவன் சொல்றான், உடைக்கப்பட்டதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு உடையாது இருக்கிற அப்ப இருந்தா அந்த தட்டுல வைக்கும் பொழுது அந்த தட்டு பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். அப்ப எனக்கு தேவை அப்பந்தான் தேவைய ஒழிய எனக்கு துணிக்கை தேவைப்படாது. அப்ப இந்த திருப்தி அடைந்தவன் சொல்றான், இது துணிக்கையை மாறினதற்கு காரணம் இது உடைக்கப்பட்டது. இவன் சொல்றான், எனக்கு உடைக்கப்பட்டது எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. அவன் நிராகரிக்கிறதுக்கு முதல் காரணம் அது உடைக்கப்பட்டது. என்னது? அப்ப திருப்தி அடைந்தவனுக்கு எது தேவையில்லை? உடைக்கப்பட்டது தேவையில்லை. அதே போலதான் இந்த சமுதாயம், அதே போலதான் இந்த உலகம், அதே போலதான் நம்ம கூடியிருக்கிற ஜனங்கள். நமக்கு தேவை, இந்த ஜனங்களுக்கு தேவை உடையாத ஒரு பாத்திரம் தேவை. உடைந்தவன் யாருக்கும் தேவையில்லை. இன்றைக்கு
நாம் எல்லாருக்கும் முன்னாடி சிரித்த முகத்தோடு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கலாம். சிரித்த முகத்தோடு இன்னைக்கு தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா யாரும் நம்முடைய தனி அறையில போறாரா? நம் யாருன்னு நமக்கு தெரியும். ஏதோ ஒரு விதத்தில் நாம் உடைக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய இருதயங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வீடு உடைக்கப்பட்டது. ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை இன்றைக்கு பெற்ற பிள்ளைகள் தாய் தகப்பனை பார்த்து கேட்கிறார், எனக்கு என்ன பெற்றெடுத்த? இந்த வார்த்தை தகப்பன் தாயுடைய இருதயத்தை உடைக்கப்பட்டிருக்கிறது. நீ வாழுவியா? நீ சாதிப்பியா? நீ நிற்பியா? இந்த கிராமத்தில் வாழ்ந்துருவியா? சில வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை உடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இதுதான் நிதாசனமான உண்மை. இன்றைக்கு அநேக உள்ளங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையில உள்ளங்கள்லாம் உடைந்திருக்கிறது. எங்க பார்த்த உடைப்பு. சமாதானமாய் ஜீவிக்க முடியவில்லை, சமாதானமாய் சிரிக்க முடியவில்லை, சந்தோஷமாய் வாழ முடியவில்லை. ஏதோ ஒரு பகுதி, ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய காலங்கள், நம்முடைய நேரங்கள், நம்முடைய சமுதாயங்கள் நமக்கு தெரியாது என உடைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிரிக்கணும்னு ஆசைப்படுறோம், சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்படுறோம், நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம். ஆனா இவர்கள் சொன்ன இந்த வார்த்தை நான் மறக்க முடியல. ஏதோ என் இதயம் உடைக்கப்பட்டிருக்கு. என் வீட்டுல எல்லாரும் ராத்திர தூங்கிடுறாங்க, ஆனா எனக்கு மாத்திரம் தூக்கம் வரையே. என் உள்ள உடைக்கப்பட்டிருக்கிறது. நான் உடைக்கப்பட்டவரை வந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த திருப்தி அடைந்தவன் முதலாவது கை வைக்கிறவன் யாரை தெரியுமா? உடைக்கப்பட்டவரை தேடி வருகிறான். உடைக்கப்பட்டவரை தேடியே அவர் நிராகரிக்கிறார். இன்றைக்கும் தேவ சன்னிதானத்தில் சொல்லுகிறேன், உடைக்கப்பட்டவர் வேண்டும் என்று இந்த சமுதாயம் ஒரு கூட்டத்தை உடைக்கிறது. அல்லேலூயா. கவனிங்கள், இயேசு மறுபடி போய் கேட்கிறார், ஏன் இந்த துணிக்க உனக்கு வேண்டாம் என்று கேட்டா, இந்த திருப்தி அடைந்தவன் இரண்டாவது என்ன தெரியுமா சொல்லிருக்கலாம்? ஏன் தெரியுமா இந்த துணிக்கை நிராகரிச்ச? ஏன்னா இது பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்க, என்னது? சொல்லுங்க. திருப்தி அடைந்தவன் சொல்றா, எனக்கு அப்போ நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன், அது பிரயோஜனம். இந்த துணிக்கை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? இந்த துணிக்கை பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்க, இல்லை. கவனிங்க, இந்த வார்த்தை நம்முடைய காதுகளை விழுந்திருக்கா? நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்ல, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்ல, இந்த குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்ல, இந்த வீட்டுக்கு பிரயோஜனம் இல்ல, உன்னால ஒரு அற்புதம் நடக்காது, உனக்கு பாட தெரியல, உனக்கு ஊழியம் செய்ய தெரியல, உனக்கு மகிமையை நடத்த தெரியல, தேவ வல்லமை கொண்டு வர தெரியல, உனக்கு எதுவுமே செய்ய தெரியல, உனக்கு சம்பாதிக்க தெரியல, நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இத்தனை வருட இந்த வீட்டில் வந்து என்ன செஞ்ச? நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. சம்பாதிக்க தெரியல, குடும்பத்தை நடத்த தெரியல, ஒரு வேலையை செய்ய தெரியல, ஒரு வருமானத்தை கொண்டு வர தெரியல, ஒரு வியாபாரத்தை செய்ய தெரியல. ஆனா மற்றவரை பாரு, எல்லாமே ஒரு காலத்தில் பிரயோஜனமாக இருக்கிறது, ஆனால் நீ மட்டும் பிரயோஜனம் இல்லை. இந்த சத்தங்களை இன்றைக்கு யாராயிரம் கேட்டு துக்க முகத்தோடு இன்றைக்கு தெய்வத்தை ஆராதிக்கிறீங்களா? இன்னைக்கு அநேகரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பிரயோஜனம் இல்லை. You are a useless person. நீ யாருக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வார்த்தை யாருடைய காதுகளை கேட்டிருக்கிறதா? திருப்தி அடைந்தவன் சொல்லுகிறான், நான் உன்னை நிராகரிக்கிறதுக்கு காரணம் நீ பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், மறுபடி இயேசு போய் கேட்டுக்கலாம், ஏன் உனக்கு இது தேவையில்லை? ஏன் இந்த துணிக்கை உன்னை நீ நிராகரிக்கிறது கேட்டா? இந்த திருப்தி அடைந்தவன் கடைசியா சொல்லலாம், இது சிதைந்தது, இது சிதறப்பட்டது, சிதறப்பட்ட எல்லாமே போய் சேரவனே என குப்பை. என்னது? சொல்லுங்க. இந்த கீழே இந்த மலை மறந்த இந்த இலைகள் எல்லாம் ஏதோ வேஸ்டான பொருள் கொண்டு போய் எங்க சேர்ப்போம்? அப்ப இந்த திருப்தி அடைந்தவன் சொல்றான், இது துணிக்க கீழே இருக்கு, இது என்ன யாருக்கு தேவை? இதெல்லாம் சேர்த்தா கடைசி போவதற்கு இடம்தான். என்னது? இந்த வார்த்தை கேட்டிருக்கிறீங்களா? நீ ஒரு குப்பைக்கு சமானம். ஏன் இந்த குப்பை என்றால், யாரும் குப்பை முன்னாடி போய் நல்ல காரியத்தை பேச மாட்டோம்.
யாரும் குப்பை முன்னாடி போய் செல்ஃபி எடுக்க மாட்டோம். குப்பை மேடுகளை கண்டாவே வாகனத்தில் போறவன் கூட வேகமாய் போய்விடுவான். அர்த்தம் என்ன? குப்பை என்பது ஒரு அற்பமான சாதாரணமானது. அப்ப மனிதர்கள் சொல்லுகிறார், நானும் நீயும் ஒன்னா, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன், நீ ஒரு சாதாரண துணிக்க, நான் சம்பாதிக்கிறேன், என் லெவல் உன் லெவல் ஒன்னா, நான் பெரிய மாளிகை வீடு கட்டிருக்கிற, நீ ஒரு கூரை வீடுல இருக்கிற, நீ ஒரு வேட்டு வீடுல இருக்கிற, நானும் நீ ஒன்னா, நீ ஒரு சாதாரண குப்பை என்று இந்த 3 வார்த்தைகள் இந்த திருப்தி அடைந்தவர் சொல்லுகிறார். நீ பிரயோஜனம் இல்லை, நீ உடைக்கப்பட்டவர், நீ ஒரு சாதாரண குப்பை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கவனிங்கள். இந்த சமுதாயத்துக்கு தேவை உடையாதவர்கள் தேவை, பிரயோஜனம் உள்ளவன் தேவை, செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவன் தேவை. ஆனால் இந்த சமுதாயத்தில் உடைக்கப்பட்டவனை கண்டால், பிரயோஜனம் இல்லாதவனை கண்டால், குப்பையில இருக்கிறவனை கண்டுவிட்டால், இந்த உலகம், இந்த சமுதாயம் வேண்டும் என்று தூக்கி எறிய ஆரம்பிக்கும். ஒருவர் இந்த சத்திய வார்த்தை கவனிக்கிற யாராகிலும் இந்த நிலைமையில இருக்கிறீங்களா? நான் பிரயோஜனம் இல்லை, நான் ஒரு சாதாரண குப்பை, என் குடும்பம் ஒரு உடைக்கப்பட்ட ஒரு குடும்பம், நான் ஒரு சாதாரண, என் மேலும் கர்த்தர் கிருபையா இறங்க வேண்டும் என்று யாராலும் சொல்லிக்கிறவரை இருப்பது உண்மை என்றால், ஒரு நிமிடம் எல்லாரும் கண்ண மொழி வாயை திறந்து தெய்வத்தை ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். எல்லாரும் கண்ண முழுவ, எல்லாரும் கண்ண முழுவ. உங்க சத்தம் ஒரு நிமிஷம் உயர்த்தப்படட்டும், உங்க சத்தம் உயர்த்தட்டும், உங்க சத்தம் உயர்த்தட்டும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லிங்க பார்க்கலாம். நான் ஒரு சாதாரண துணிக்கை. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, அமைதியா இருக்க கூடாது. வாயை திறந்து தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க நிலைமையை சொல்லுங்க, ஆலயத்தில் உங்க நிலைமையை சொல்லி பாருங்க. நிச்சயமாய் இங்கே அவருடைய கண்கள் விடாவிக் கொண்டிருக்கிறது, இங்கே அவருடைய செவிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க ஜெபிக்கிறது பாஸ்டர் பார்க்கிறாரோ இல்லையோ, நீங்க ஜெபிக்கிறது மனிதன் பார்க்கிறாரோ இல்லையோ, நீங்க தேவனை துதிக்கிறது உங்க பக்கத்துல இருக்கிறவ பார்க்கிறாரோ இல்லையோ, நிச்சயமாய் இந்த இடத்தை நான் விரும்பினபடியா இங்கே என் கண்களும் இருவையும் என்னால் வாசம் செய்யும் என்று சொன்ன தேவன் இங்கே நான் உணாவிக் கொண்டிருக்கிறார். உண்மையை சொல்ல முடியுமா? நான் ஒரு சாதாரண துணிக்கை, நான் ஒரு சாதாரண துணிக்கை, நான் ஒரு உடைக்கப்பட்டவன், நான் ஒரு பிரயோஜனம் இல்லாதவன், நான் ஒரு குப்பையை போன்றவன். என்னை யாருக்குமே பிடிக்கல, என்னை யாருக்குமே பிடிக்கல. சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லுங்க, ராஜாவை கூப்பிட்டு சொல்லுங்க, என்னை யாருக்குமே பிடிக்கலையே, என்னை யாருக்குமே பிடிக்கலையே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாரும் கண்ண மூடி வாயை பறந்து, ஏன் நான் ஜீவிக்கிறதே எனக்கு தெரியல, ஏன் நான் வாழ்றதே எனக்கு தெரியல, என் பிள்ளைகளே எனக்கு புரிஞ்சுக்கல, என் கணவனே என்னை புரிஞ்சுக்கல, என் குடும்பமே என்னை வேதனைப்படுத்துகிறது. நான் ஒரு சாதாரண துணிக்கவில்லை, நான் ஒரு சாதாரண துணிக்கை. என்னை கேட்கிறதுக்கு ஒருவரும் இல்லையே, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே. நான் ஒரு சாதாரண துணிக்கை. ஜெபிக்கல ஜெபிக்கல, ஒரு நிமிடம் எல்லாரும் வாயை திறந்து தெய்வத்தை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க பார்க்கலாம். யார் அமைதலா இருக்க கூடாது. ஒரே ஒரு நிமிஷம் பின்னாடி திரும்பி பாருங்க. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை பாதுகாக்க யாரும் இல்லை, எனக்கு நன்மை செய்ய யாரும் இல்லை, எனக்கு என்னை தட்டி கொடுக்க யாரும் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று அவரை நோக்கி அடையணும் எனும் பொழுது நிச்சயம் தேவ மகிமை இறங்கி வரும். ஜெபிதானா ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை சுற்றிலும் எல்லாரும் திருப்தி அடைந்தவர். அவர்கள் நடுவில் அவர் சாதாரணமான துணிக்கை, உடைக்கப்பட்ட துணிக்கை, பிரயோஜனம் இல்லாத துணிக்கை, குப்பையில எறியப்பட்ட துணிக்கை. ஏசப்பாவுடைய கண்கள் தேடுகிறது, ஏசப்பாவுடைய கண்கள் பார்க்கிறது. உள்ள உடைக்கப்பட்டவை யார்? இந்த வார்த்தையை வேதனை சுமக்கிறவை யார்? இந்த வார்த்தை அனுபவிக்கிறவை யார்? இதே பட்டணத்தில் ஒரு நாள் கம்பீரத்தோடு இருந்தாலே இன்னைக்கு அதே பட்டணத்தில் துணிக்கை போல மாறி விடுவாரு. யார் அந்த துணிக்கை? யார் அந்த துணிக்கைகள்? துணிக்கைகளை தேடி தேவ கண்கள் இறங்கட்டும். நல்லவர் இனியவர் என்னாண்டவர், நானெல்லாம் சுவைத்து மகிழ்கின்ற
ஒன்றே, நல்லவர் இனியவர், நாளெல்லாம் சுவைத்து உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறையவில்லை, ஒரு நன்மையும் குறையவில்லை. இன்னொரு மெசேஜ் சொல்லுங்க, உண்மையாய் கர்த்தரை. இந்த வார்த்தை சொல்லி ஆராதிங்களே. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை ஒரு நன்மையும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க, அவமானம் இயேசுவே, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். சொல்லுங்க ஏசப்பா, சொல்லலாமா? உண்மையாய் கர்த்தரை எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு நன்மையோ எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையாய் கர்த்தரை, உண்மையாய் கர்த்தரை ஒரு நன்மையோ. எல்லாரும் வாயை திறந்து வார்த்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. உண்மையாய் கர்த்தரை, எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள், திருப்தி அடைந்தவன் வெவ்வேறு பேர்களை காண்பித்து அந்த துணிக்கைகளை வேதனைப்படுத்துகிறான். நீ உடைக்கப்பட்டவன், நீ பிரயோஜனம் இல்லாதவன், நீ ஒரு சாதாரண குப்பை என்று இந்த துணிக்கைகளை வேண்டும் என்று காயப்படுத்தும் பொழுது இந்த துணிக்கை தெய்வத்தை நோக்கி பார்க்கிறது, இயேசுவே என்று கதறுகிறது. இப்ப இயேசு நடுவில் நிற்கிறார். இங்கே திருப்தி அடைந்தவன், இங்கே சாதாரண துணிக்கை. இப்ப இயேசு நடுவில் நின்று கேட்கிறார், ஏ திருப்தி அடைந்தவனே, இந்த துணிக்கை உனக்கு வேண்டாமா? இவன் சொல்றான் வேண்டாம். இயேசு கேட்கிறார், ஏன் வேண்டாம்? இந்த திருப்தி அடைந்தவன் சொல்றான், அது உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்டதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு உடைக்கப்பட்டவன் வேண்டாம், உடைந்தவன் வேண்டாம், குடும்பத்தில் உடைக்கப்பட்டவன் வேண்டாம், சமுதாயத்தில் உடைக்கப்பட்டவன் வேண்டாம், இந்த உலகத்தில் காயப்படுத்தப்பட்டவன் வேண்டாம். இந்த உடைந்த இருதயத்தை வைத்து நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு வேண்டாம் என்று நிராகரிக்கும் பொழுது இயேசு வந்து சொல்லுகிறார், ஒன்றும் சேதம் அடையாதவன் இந்த துணிக்கை சேர்த்து வைங்கள். இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? திருப்தி அடைந்தவனே, இந்த துணிக்கை உடைந்தது உனக்கு வேண்டாம் என்றால் உடைந்தவர்கள் எனக்கு வேண்டும். கையில கட்டி தெய்வத்தை நிறுத்திவிடுகிறார். உடைக்கப்பட்டவன் எனக்கு வேண்டும், உடைக்கப்பட்டவன் எனக்கு வேண்டும். நீங்க கேட்கலாம், உடைக்கப்பட்டவனை வைத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இயேசு சொல்லுகிறார், குயவன் கரத்தில் உடைந்த பாத்திரத்தை, கெட்டுப்போய பாத்திரத்தை தூக்கி எறிவான் என்று உலகம் பார்க்கும்போது அவர் தூக்கி எறியாமல் உடைந்த பாத்திரத்தை மறுபடியும் வேறு பாத்திரமாய் அவர் வணைவது போலவே இன்றைக்கு எங்க உலக வண்டியும் அதை இழந்து தேவன் உருவாக்குகிறார்.
தட்டி கைகள் திறந்து கைகள் தட்டி கைகள் திறந்து ரகதகதகந்தர சந்தரமா நிபரவர பியபிரரதியம் ஆராதி பாரதிக்க கையை கட்ட அந்த தீர்க்கதரிசன வல்லமை இங்கிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாகும். எங்கனை உடைக்கப்பட்ட அதே இடத்தில் தெய்வம் உன்னை உருவாக்குகிறார். மனித கை உன்னை உடைப்பது, ஆனால் தெய்வத்தின் கை உன்னை மறுபடியும் உருவாக்கும். எந்த கிராமத்தில் உடைக்கப்பட்டாயும் அதே கிராமத்தில் உருவாக்குகிறார். எந்த இடத்தில் உனக்கு நாளே சிலை உடைக்கப்பட்டதோ அதே இடத்தில் உன்னை மறுபடியும் உருவாக்குகிறார். கையை கட்டி வாயை கிளம்பு நீங்கான சொந்தம் பிராடலாம் மறுபடியும் உருவாக்குகிறார். மறுபடி கண்டுகிறான். ஹalleluya. எத்தனை பேரை கூட சேதாமன் சொல்ல முடியும்? ஹalleluya. நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் உடைக்கப்பட்டதை கண்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. உடைக்கப்பட்டதை மறுபடியும் உருவாக்குகிற யெகோவா ஹோசேயா என்னும் நாமம் படைத்த தேவன் நிச்சயம் மறுபடியும் உருவாக்குவார். ஹalleluya, ஹalleluya. உடைக்கப்பட்டவனை வெறுமையாய் விடுகிற தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை சகோதரி. இன்றைக்கு உடைக்கப்பட்ட நிலைமையில்தான் நீ அமர்ந்திருக்கலாம். உடைக்கப்பட்ட நிலைமையில்தான் தெய்வத்தை சேவித்துக் கொண்டிருக்கலாம். உடைக்கப்பட்ட இருதயத்துடன் இன்றைக்கு நீங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், உடைக்கப்பட்டவரின் மறுபடியும் உருவாக்க தேவ கை இந்த பகல் நேரத்தில் சபையில இறங்கி வரணும். நிச்சயமாய் இந்த இடத்தில் தேவன் உங்களை மறுபடியும் உருவாக்கி எழுப்புவா. ஹalleluya. கவனிங்கள், இயேசு மறுபடி கேட்கிற ஏன் வேண்டாம்? திருப்தி அடைந்தவன் சொல்றா இது பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்க, என்ன இல்ல? இப்ப இயேசு பார்க்கிறார், அப்ப பிரயோஜனம் இல்லாதது உனக்கு வேண்டாமா? இவன் சொல்றான் பிரயோஜனம் இல்லாதது எனக்கு வேண்டாம். பிரயோஜனம் இல்லாததை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? பிரயோஜனம் இல்லாதவனை வைத்து நான் என்ன செய்ய போறேன்? பிரயோஜனம் இல்லாத ஊழியரை வைத்து நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு பிரயோஜனம் இல்லாதவன் வேண்டாம். இயேசு பார்க்கிறார், உனக்கு பிரயோஜனம் இல்லாதவர்கள் வேண்டாம் என்றார். எனக்கு பிரயோஜனம் இல்லாதவர்கள் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். யாராவது ஏன் வேணும் என்று கேட்டான், ஞானிகள் வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பிரயோஜனம் இல்லாத வைத்தியமானவன் பேரை வந்தவன் பலவானை அவமானப்படுத்தும்படி உலகத்தில் பிரயோஜனம் இல்லாத பிறவினத்தை பேரை வந்து உயர்த்தின தேவன் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறார், எங்கே பிரயோஜனம் இல்லையோ அங்கே தேவனுடைய பிரயோஜனம் உள்ளவனாய் தேவன் நாட்டுகிறான். கையில் தந்தி தேவனை முடிவித்திருக்கலாம், கையில் தந்தி தேவனை முடிவித்திருக்கலாம். நீ பிரயோஜனம் இல்லை இல்லை என்று எத்தனை கை நீக்கிறதோ கத்தருடைய என்று சொல்லாது. நீ அதற்கு மறுபடியும் பிரயோஜனமை அவளை மாற்றுவே. ஹalleluya. யாபேசை பெற்ற தாய் சொன்னா இவ்வளவு துக்கத்தோடு பெற்றேன் என்று அவனுக்கு யாபேஸ் இந்த உலகம் சொன்னது யாபேஸ் பிரயோஜனம் இல்லை. ஆனால் யாபேசோ இஸ்ரவேலின் தெய்வத்தை நோக்கி பார்த்து ஜெபித்தார். சத்திய வேதம் உரைக்கிறது, கர்த்தர் யாபேசின் ஜெபத்தை கேட்டார். அவன் எல்லையை பெரிதாக்கினார், அவனை ஆசீர்வதித்தார். யாரு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னதோ அவனையே தேசத்துக்கு பிரயோஜனமே தேவன் மாற்றினார். ஹalleluya, ஹalleluya. வெடினால் அண்ணாளை பார்த்து சொன்னா, நீ ஒரு மலடி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அண்ணாவோ சேவையை கண்டாவே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை மறவாமல் நினைப்பது என்னை பிரயோஜனம் இல்லை இந்த உலகம் சொல்லுகிறது. வேதம் உரைக்கிறது, கர்த்தர் அண்ணாளை நினைவு கொண்டார், அவர் கற்பர் பிறந்தது. எந்த அண்ணால் பிரயோஜனம் இல்லை உலகம் சொல்றதோ அந்த அண்ணாளிடத்தில் பிறந்த சாமுவேல் தேசத்தை அசைந்த நியாயாதிபதியாய் ராஜாக்களை எழுப்புகிறது தேவ மனிதனான். சரித்திரத்தை பிளந்தவன் சாமுவேல். அதுவரைக்கும் எல்லாம் நியாயாதிபதி. ஆனால் சாமுவேல் எப்ப பிறந்தானோ சாமுவேலுக்கு முன்னாடி நியாயாதிபதி காலம், சாமுவேலுக்கு பின்னாடி ராஜாக்களின் காலம் என்று சரித்திரத்தை பிளந்தவனை மாற்றினார்.
அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாதவனை பிரயோஜனப்படுத்துகிறவர். இன்றைக்கும் ஒருவேளை இதுக்கெல்லாம் பிரயோஜனம் இல்ல, நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்ல, நீ இருக்கிறதே பாவம், நீ இருக்கிறதே சாபம், உன்னால ஒரு அற்புதம் நடக்காது என்று இந்த உலகம் உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்டது உண்மை என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரனான தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. அதே பட்டணத்தில், அதே கிராமத்தில், அதே குடும்பத்தில் உன்னை மறுபடி கர்த்தர் கட்டி எழுப்பி உன்னை தேசங்களுக்கு தேவன் பிரயோஜனம் உள்ளதனாய் தேவன் நிச்சயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தியானவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கைகளை உயர்த்தியானவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என்னையும் பிரயோஜனப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி நான் உமது பிள்ளை, ஒரு நாளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு மறுபடி கேட்கிறார், ஏன் உனக்கு வேணாம்? இவன் சொல்றா, அது குப்பையில இருக்கிறது, அது கிட்ட போக முடியுமா? அது கிட்ட பேச முடியுமா? அது கிட்ட நின்னா எனக்கு அவமானமே, குப்பைகள் எனக்கு எதற்கு? குப்பைகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறது. இயேசு பார்க்கிறார், குப்பைகள் உனக்கு வேண்டாம்னா குப்பைகள் எனக்கு வேணும். ஏன் தெரியுமா? எளியவனை உயர்த்தி, சிறியவனை குப்பையில் உயர்த்தி அவரை ராஜாக்களும் பிரபுக்களும் நான் அமர பண்ணுவதற்கு எனக்கு தேவை குப்பைகள், எனக்கு தேவை, எனக்கு தேவை குப்பைகள், எனக்கு தேவை. மனிதனால் தள்ளப்பட்ட, மனிதனால் ஒதுக்கப்பட்ட வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது தண்ணீர் கல்லு எனக்கு தேவை. அது எனக்கு கொடுத்தாரு என்று விட்டால் எல்லாத்தையும் கண்களுக்கு முன்னராய் அதை மூளைக்கு கல்லை கல்லாய் மாற்றி இது கற்பதால் ஆயிற்று. அந்நிய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிற செல்வதை கிடையாது. எனக்கு சில குப்பைகள் வேண்டும் என்று அதை தூக்கி எடுத்த தேவன் தந்தது. கவனிங்க, ராஜாக்களோட பிரபுக்களோட அமர பண்ணுவதற்கு என்ன தேவையா? சொல்லுங்க, என்ன தேவையா? நீங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்களா? எப்பவுமே இப்படிதானே ஜனங்க? ஸ்தோத்திரம். எப்படி பாஸ்டர் ஊழியம் பண்றாருன்னு எனக்கு தெரிய மாட்டேன்னு. இப்படியே இருந்தா எப்படி சபை வளரும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபை வளர்ச்சி அடைவதற்கு நம்முடைய இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தேவ பிள்ளை சபையில விசுவாசியா 3 வருஷம் தான் இருக்கணும். எத்தனை வருஷம் சொல்லுங்க? 3 வருஷம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊழியத்தை சபையில செய்யணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யணும். கூட்டுறதா இருக்கட்டும், பெருக்குதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், ஆராதிக்கதா இருக்கட்டும், ஜெபிக்கதா இருக்கட்டும், சண்டே கிளாஸா இருக்கட்டும், வாலிப ஊழியமா இருக்கட்டும், கிராம ஊழியமோ, திருப்பிரசவமோ, என்ன வேணுமாச்சும் இருக்கட்டும். 3 வருஷம் தான் சபையில வளரக்கூடிய காலம். 3 வருஷத்திற்கு அப்புறம் நீங்க உங்க வளர்ச்சியை பார்க்க வேணும். அல்லேலூயா. இப்படி இருந்தாதான் சபை வளர ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்கள், இப்படி எல்லாம் வேண்டாம் என்று எதையெல்லாம் மனிதன் நிராகரித்தானோ பரலோக தேவன் பார்க்கிறாரு. நிராகரிக்கிறதை அவர் கரத்தை எடுத்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் தேவனதை ஆசீர்வதிக்க தொடங்கினார்.
அல்லேலூயா. நான் சொல்றேன், எந்தெந்த வார்த்தையை சொல்லி மனிதன் நிராகரிக்கிறானோ அதே வார்த்தையை சொல்லி நம் ஆராதிக்கின்ற தேவன் கரத்தில் இருக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கவனிங்க, நான் முடிக்க விரும்புற கவனிங்க. இப்ப திருப்தி அடைந்தவருக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னா, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன், என்ன தேடி இயேசு வராம யாரை தேடி வராரு? சொல்லுங்க, யாரை தேடி வராரு? ஒரு கேள்வி வரும் தானே. திருப்தியா இருக்கிறேன்னா, நான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், நான் நல்ல அழகா இருக்கிறேன், நான் நல்ல திருப்தியா இருக்கிறேன், எனக்கு எந்த குறைவு இல்லாம இருக்கிறது, என் கீழே 10 சபை இருக்கிறது, என் கீழே ஆயிரக்கணக்கான ஜனம் இருக்கிறாங்க, நான் ஒருத்தர வாழ்னா வருவான், போனா போவான், எனக்கு சம்பாத்தியம் இருக்கு, பலன் எல்லாம் என்கிட்ட இருக்கு. இப்ப இந்த திருப்தி அடைந்தவன் சொல்றா, எல்லாம் இருக்கிற என்ன தேடி வராம ஒன்று இல்லாத இவனை தேடி வருவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னா, பணக்காரனா இருக்கட்டும், பெரியவனா இருக்கட்டும், சம்பாதிப்பதில் வல்லவனா இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன கேள்வி? ஏன் இயேசு என்ன தேடி வராமல் இவரை தேடி ஏன் போனோம்? எல்லா சபைக்கும் ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? என்னால ஒரு கூட்டத்தை நடத்த முடியல, என்னால ஒரு ஊழியக்காரனை கூப்பிட முடியல, ஆனால் இந்த சபை, இந்த கிராமத்தில் இருக்கிற சபை, என் சபைக்கு வராத ஊழியர்கள் எல்லாம் இந்த சபைக்கு வருவதற்கு காரணம் என்ன? ஏன் நடத்து ஏன் கிட்ட பணம், திறமை, ஆள்கள் எல்லாம் இருந்தும் என்னால ஒரு கூட்டத்தை, ஒரு முகாமை, ஒரு கூட்டத்தை யூத் மீட்டிங்க என்னால செய்ய முடியாது இருக்கும் பொழுது, இந்த பூர்ண இயேசு ஜீவிக்கிறார். இந்த சபை செய்வதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? பல வேத மனிதர் வருவதற்கு காரணம் என்ன? பிரசித்தி பெற்றவர்கள், பிரபலமானவர்கள், இங்கே வருவதற்கு காரணம் என்ன? இப்ப வெளியே இருக்கிறவர் கேள்வி, திருப்தி அடைந்தவர்கள் கேள்வி, ஏன் இந்த தேவன் வராமல், ஏன் இந்த ஊழியர்கள் வராமல் இங்கே வருவதற்கு காரணம் என்ன என்று யாராக கேட்டால் அதுக்கு இயேசு என்ன தெரியுமா பதில் சொல்லுதா? யோசித்து பாருங்க. ஏன் அடிக்கடி நம்ம தேடி வரார்? நம்மை விட பரிசுத்தம் உள்ளவன் பத்திரத்தில் இருக்கிறான், நம்மை விட உண்மை உள்ளவன் புறஜாதிகள் ஏராளம். ஆனால் அவர்களை தேடி வராமல் ஏன் அடிக்கடி நம்மை தேடி வருகிறார்? கவனிங்கள். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஏன் அடிக்கடி ஒரு தேவ பிரசன்னம் நம்மை சந்திக்கிறது? நாம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் யாரோ ஒரு தேவ மனிதனை அனுப்பி ஏன் கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறார்? இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரணும், ஏன் அடிக்கடி என்னை தேடி வருகிறார்? நான் கண்ணு மூடும்போதெல்லாம் ஒரு பிரசவத்தை தேடி வருவதற்கு காரணம் என்ன? வேதத்தை தியானிக்கும் போதெல்லாம் வெளிப்பாடியை என் இருதயத்தில் தோன்றுவதற்கு காரணம் என்ன? ஆண்டவரே, என் ஜனங்களை பேசும் என்று வேதத்தை திறக்கும் பொழுது யாருக்கும் வெளிப்படாத மறைப்பது எனக்கு வெளிப்படுவதற்கு காரணம் என்ன? என் தனியறை கதவை அடைத்துக் கொண்டால் ஒரு தேவ மகிமை என் ஜனங்களுக்கு வருவதற்கு காரணம் என்ன? இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருவது, ஏன் அடிக்கடி என்னை சந்திக்கிறார்? ஏன் அடிக்கடி என்னை சந்திக்கிறார்? ஏன் அடிக்கடி என்னை சந்திக்கிறார்? சபை கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஏன் அடிக்கடி என்னை சந்திக்கிறார்? ஏன் அடிக்கடி என்னை தேடி வருகிறார்? எதற்கு அடிக்கடி என்னை தேடி வருகிறார்? நான் ஜெபிக்கும் போது ஏன் என்னை தேடி வருகிறார்? ஆராதிக்கும் போது ஏன் என்னை தேடி வருகிறார்? வேதத்தை திறக்கும் பொழுது ஏன் என்னை தேடி வருகிறார்? அல்லேலூயா. எல்லாரும் கேள்வி கேட்கும் பொழுது இயேசு கேட்கிறார், ஏன் தெரியுமா தேடி வர? இப்ப இயேசு 5000 புருஷர்கள் தம்மிடத்தில் வருவதை கண்ட இயேசு அவர்களிடத்தில் கேட்டார், இவர்கள் திருப்தியாக்க எங்கே அப்பம் கொள்ளலாம்? சொல்லு, எங்கே? கவனிங்க. இயேசு நினைச்சிருந்தா 40 வருடத்துல மன்னாவை தந்து போஷித்தவர் ஒரு நொடி பொழுதில் வானத்தில் மன்னாவை தர முடியுமா? முடியாதா? இயேசு நினைச்சிருந்தா 5000 புருஷர்களுக்கு மன்னாவை தந்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? இயேசு நினைச்சிருந்தா அந்த பலியப்படும் காலத்தில் ஒரு காட்டை அனுப்பி காளைகளை கொண்டு வந்தவர் ஒரே ஒரு காட்டை அனுப்பி கடலில் இருக்கிற மீனை எல்லாம் விட வச்சிருக்கலாம். இயேசு நினைச்சிருந்தா செஞ்சிருக்காம முடியாதா?
ஆனா அவரிடத்தில் சகல மகிமை இருந்தோம். இயேசு கேட்டார், இவரை திருப்தி அடைய யார் எனக்கு உதவி செய்வார்? இவரை திருப்தி அடைய யார் என் தேவை சந்திப்பார்? இயேசு யோசிக்கும் பொழுது அங்கே சிறு பிள்ளைகளுக்கு அப்பம் இருக்கிறது. இந்த சிறு பிள்ளை பார்க்கலாம், ஆண்டவரே என் கையில இருந்தா நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், என் கையில இருந்தா நான் மட்டும்தான் திருப்தி அடைவேன், என் கையில இருந்தா என் வீடு மட்டும்தான் சாப்பிடுவேன். ஆனா நான் என் கையில இருக்க விரும்புவேன். நான் உங்க கையில வந்துட்டேன்னா இங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைவா என்று மனுஷன் கையில இருக்கிற அன்பம், மனுஷன் கையில இருக்கிறதை வெறுத்து இயேசுவின் கையில வர விரும்புகிறோம். நான் மறுபடி சொல்ற கவனிங்க, மனுஷ கையில இருக்கிறதை விருத்து இயேசுவை கையில வர விரும்பினது. இந்த அப்பத்துக்கு தெரியும், அவர் கையில வந்தா என்ன உடைப்பார் என்று தெரியும், அவர் கையில வந்தா என்ன துப்பார் என்று தெரியும், அவர் கையில வந்தா என் குடும்பம் உடையும் என்று எனக்கு தெரியும், நான் ஊழியத்துக்கு வந்தா என் மதிப்பு போகும் என்று எனக்கு தெரியும், நான் சபை ஆரம்பிச்சா ஒரு குடும்பை எடுத்து எனக்கு தெரியும், நான் இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பித்தா இந்த ஆகவே என்னை எதிர்க்கும் என்று தெரியும், என்னை அவமானமா பார்ப்பாங்க எனக்கு தெரியும், என் சரீரத்தில் பலவீனம் வரும் என்று எனக்கு தெரியும், உபவாசம் இருந்து எனக்கு அல்சர் வரும் என்று தெரியும். அதை அப்பம் சொல்லுச்சு, ஆனாலும் நான் ஏன் வீட்டில இருந்தவன் உங்க கையில நான் வரேன்னு சொன்னவனே அது பங்கிட்டு போயிருக்காங்க. எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். கவனிங்க, இந்த அப்போ என்ன செஞ்சா மனுஷ கையில இருக்கிறதை வெறுத்து இயேசுவின் கையில வந்ததை விரும்பினது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏன் தெரியுமா சகோதரி, நீ சோர்ந்து போற நேரம் எல்லாம் உன தேடி ஏசப்பா வராது, நீ பிளவினப்படுற நேரம் எல்லாம் ஏசப்பா வராது, நீ ஏங்குற நேரம் எல்லாம் ஏசப்பா வராது, நீ அழுகுறது எல்லாம் ஏசப்பா வராது, நீ துக்கப்படும் நேரம் எல்லாம் ஏசப்பா வராது. எனக்கு சூழ்நிலை பொழுது அது நடுவில் இயேசு வராது. நீ பின்பறை பிறந்து ஏவனை தேடி வராது, நீ சொல்லிக்காத பிறந்து ஏவனை தேடி வராது, நீ உடைகளை தெரிந்து ஏவனை தேடி வராதுன்னா தேவன் சொல்றாரு, அன்னைக்கு உங்களோட கையில இருக்கிறது என் கையில இருக்கிற விரும்பின என் கையில வளர்ந்த விரும்பின இப்ப நான் சொல்றேன், என் கையில இருந்த முன்ன யார் உண்டாலும் யாரு மறந்தாலும் நீ என்னால் வளர்க்கப்படுவது இல்லை. நீ என் கையில வருங்க, நீ எங்க இருந்தாலும் வருங்க, கை கட்டி வாய பரம்பு நீ எங்க இருந்தாலும் வருங்க, எங்க இருந்தாலும் வருங்க, நீ எங்க இருந்தாலும் வருங்க, நன்மை கையை பற்றி வாய பரம்பு நீ எங்க இருந்தாலும் வருங்க, நீ எங்க இருந்தாலும் நான் 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 வருவேன், நீ எங்க இருந்தாலும் நான் வருங்க, என்னை தேடி வந்த உன்னை நீ எங்க இருந்தாலும் நான் வருவேன். விடாத 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 நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வருவேன். நீ செய்ததை நான் மறக்கவில்லை, நான் உன்னை தூக்கி எடுக்கிற தேவன். நீ கபடரதியா கையை தம்பி வாயில் வாழாதி வாழாதி ஆழாதி. நீ எங்க இருந்தாலும் நான் வருவேன், நீ எங்க இருந்தாலும் நான் வருவேன், நீ எங்க இருந்தாலும் நான் வருவேன், நீ எந்த நிலைமைகள் நான் வருவேன், உன்னை யாரை கைவிட்டாலும் நான் வருவேன், நீ உன்னை யாரு நிலவரம் நான் வருவேன், உன்னை யாரும் தூக்கி ஏறினாலும் உன்னை தேடி நான் வருவேன். தேடி நான் வருவேன். என் கையில இருந்த உன்னை நான் மறந்துடுவேனா? என் கையில வளர்ந்த உன்னை மறந்துடுவேனா? என் கையில ஜீவித்த உன்னை மறந்துடுவேனா? எனக்காகவே இருந்த உன்னை மறந்துடுவேனா? நீ ஜெபிப்பதை மறந்துடுவேனா? நீ ஆராதிப்பதை மறந்துடுவேனா? உன் பதிவை மறந்துடுவேனா? உன் தியாகத்தை மறந்துடுவேனா? நீ அதிகாலை எழுதுவதை மறந்துடுவேனா? உன் முகவாசத்தை மறந்துடுவேனா? யாரும் மறக்கலாம், ஆனால் நீ என்னை மறக்கப்படுவதை இல்லை. தெய்வத்தை மனதான கண்டே முடிந்த
வாழ்கின்றே. உம் அழகான கண்கள் என்னை மறைந்தென்று நினைக்கலாம். யாரும் அறியாத உணர்வை சொல்ல முடியும். அறியாத நன்றாய தேடி வந்த நல்ல நேசரே, மனமான ஹalleluya ஹalleluya. கவனிங்கள், இப்ப இந்த இயேசு பார்க்கிறார். ஏன் இதை தேடின வரேன்னா, என்னைக்கோ நன்மை செய்த நன்மையை மனதில் வைத்து அந்த நன்மையை நினைத்து தேவன் தூக்கி எடுக்க வருகிறார். நான் சொல்லட்டுமா, நீங்க ஜெபித்த ஜெபத்தை ஏசப்பா மறுக்கல சகோதரி. நீங்க உங்க பிரதேச ஏசப்பா மறுக்கல சகோதரா. நீங்க செய்த தியாகங்களை இயேசு மறக்கவில்லை. இன்னைக்கு எல்லாரும் திருப்தி அடைந்தவன் நான் பெரியவன் என்று பார்க்க வந்து, ஆனா தேவன் பார்க்கிறார். எனக்கு திருப்தி அடைந்தவன் பெரியவன் அல்ல, எனக்கு அப்பமும் பெரியதல்ல. எனக்கு அப்பமாய் இருந்தவன் எனக்காக துணிக்கையை மாறப்பட்டாரு. இவன் தான் எனக்கு பெரியவன் என்று அவைகளை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் முடிக்க விரும்புற கவனிங்க கவனிங்க. இயேசு அந்த துணிக்கை தேடி வந்து பார்க்கிறார். கவனிங்க, எல்லாரும் திருப்தி அடைந்தவன் இந்த துணிக்கையை பார்த்த விதம் என்ன? 3 விதமாய் பார்த்தார். 1, அது உடைந்தது. 2வது, பிரயோஜனம் இல்லை. 3வது, குப்பை. ஒருவேளை கீழே இருக்கிற துணிக்க அந்த திருப்தி அளவு எப்படி பார்த்திருக்கோம்? எப்படி பார்த்திருக்கும்னா, நினைக்க நிக்கிறதுக்கு காரணமே யாரு? சொல்லு, நானு. யாரு? அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஒரு நாள் அப்பமா இருந்தேன். ஆனா நான் யோசிச்சேன், நீ வழியில சோர்ந்து போக கூடாது, நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது, இந்த கிராமம் ரட்சிக்கப்படணும், இந்த கூட்டம் தேவனை சந்திக்கணும் என்பதற்காக அப்பமா இருந்தனா, இயேசுவின் கையில வந்த உடனே என்னை உடைச்சார், பங்கிட்டார், பகிர்ந்து கொடுத்தார், எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். இப்ப நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க? அப்போ என்னவா மாறிச்சு? சொல்லுங்க, அப்ப என்னவா மாறிச்சு? சொல்லுங்க, அப்ப என்னவா மாறிச்சு? இந்த துணிக்கை யாரு கடையாளம் என்று கேட்டா, இந்த துணிக்கை ஊழியர்கள் கடையாளம். அல்லேலூயா. இந்த துணிக்கை தேவ ஜனங்களுக்கு கடையாளம், தெய்வத்திற்காக ஓடுகிறவன் கடையாளம். கவனிங்க, மார்க்கு பாஸ்டரா இருக்கட்டும், அன்பு பாசமாவா இருக்கட்டும், இவர்களுக்கு இவர்கள் நினைச்சிருந்தா ஊழியத்துக்கே வராமல் சம்பாதித்து வீடு கட்டி பெரிய வாழ்க்கை வாழ்ந்து சுகமுள்ள ஜீவியத்தை வாழ்ந்து இருக்கலாம். ஆனா இவர்கள் நினைத்தார்கள், நான் துணிக்கையை மாறினாலும் பரவாயில்லை, என் வீடு கட்டுவதற்கு முன்பதாக, என் பிள்ளைகள் வாழ்க்கை சேர்ப்பதற்கு முன்பதாக, எப்படியாவது சபை தரிசன ஊழியம் என்று அவர்கள் அப்பமாயிருந்தவர்கள் துணிக்கையை மாறினார்கள். டாக்டர் சொன்னார்கள், 21 நாள் உபவாசம் இருக்கக்கூடாது, 7 நாள் உபவாசம் இருக்கக்கூடாது, 40 நாள் உபவாசம் இருக்கக்கூடாது. அப்படி உபவாசம் இருந்தா இந்த வயது அன்சப்பாங்க சரீரம் எல்லாம் நாசமாயிடும். இவர்கள் நினைச்சாங்க, ஓ சபை உபவாசம் இல்லாம எப்படி சபையை கட்ட முடியும், உபவாசம் இல்லாம எப்படி ஊழியம் செய்ய முடியும்? டாக்டர் சொல்றத சொல்லல, நான் உபவாசம் இருப்பேன், உபவாசம் இருந்தார்கள். அப்பமா இருந்தது சரிதான். இப்ப துணிக்கையாய் மாறினது, துணிக்கையாய் மாறினது. இவர் நினைத்தார்கள், என் பிள்ளைகளோட நேரத்தை செலவு செய்யணும் என்று. பிள்ளைகளோட நேரத்தை செலவு செய்ய போனால் மனசுல ஒன்று ஆசை, இந்த தாமசம் போல, இந்த மைக்கிற போலதானே இருக்கிற எல்லாரும் என் பிள்ளைங்க, அவர்களோட நேரத்தை செலவு செய்யணும், என் சபையோட நேரத்தை செலவு செய்வேன், இந்த ஊழியரோட நேரத்தை செலவு செய்வேன் என்று அவர்களுக்கு இருக்கிற உலக அப்ப போல இருக்கிற உலக துணிக்கையாய் மாறினது.
சொந்தமெல்லாம் அழைத்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு வாங்கிட்டு பத்திரிக்கை தரும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை தேவன் எனக்கு கொண்ட ஜனத்தை விட என் சொந்த எனக்கு முக்கியமா, என் உறவு எனக்கு முக்கியமா? இவரை நினைச்சாங்க, யாரோ திருமண சொந்த வீட்டை திருமணத்தை போவதை விட என் சபையில வளர்ந்த என் பிள்ளைக்கு நானே என் ஜனங்களுக்கு நானே தகப்பன் தாயாகி சபையில நானே திருமணத்தை நடத்துவேன். சொந்த உறவை இல்லையா, அப்பாவை பாஸ்டரை நாகரவே என்று உறவினர்கள் நடுவே துணிக்கையை மாறப்பட்டது. அர்த்தம் என்ன? எல்லா விதத்திலையும் அப்பமா இருக்க வேண்டிய இவர்கள் துணிக்கையை மாறினார்கள். இந்த துணிக்கைக்கு கேள்வி, சாப்பிட்ட எல்லாரும் மறந்துட்டாங்க, சாப்பிட்டவெல்லாம் அற்பமா பார்த்தாங்க. இந்த துணிக்க நடக்கவே என்னால திருப்தி அடைந்தவர்கள் ஏராளம், என்னால திருப்தி அடைந்தவர்கள் ஏராளம். ஆனா எல்லாருமே அற்பமாய் பார்க்கிறார்கள் என்று இந்த துணிக்கை நினைக்கும் பொழுது இயேசு நேர கிட்ட வந்தாரு. இயேசுவை கருத்தில் எடுக்க அவரால் முடியும். அதை இயேசு கையில எடுக்காம அவர் சொல்றாரு, ஏ திருப்தி அடைந்தவரே, யார் திருப்தி அடைந்தவரோ அவரை பார்த்து சொன்னார், ஒன்றும் சேதமடையாதவரே இந்த துணிக்கை சேர்த்து வைத்தவர்கள் எவன் திருப்தி அடைந்தானோ முதலை கீழே துணிக்கையை சேர்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது வசனம் சொல்லப்படுகிறது, அந்த வாற்கோதுமை அப்பங்கள் மீதியான துணிக்கைகள், அந்த வாற்கோதுமை அப்பங்கள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அல்லேலூயா. எத்தனை கூடை எடுத்தார்கள்? அப்போ துணிக்கை இப்ப எங்க போச்சு? எதுல போச்சு சொல்லுங்க? கூடை என்றால் பாதுகாப்பு, கூடை என்றால் எதிர்காலம், கூடை என்றால் அடைக்கலம். முன்னாடி எல்லாம் கீழே குப்பையை போல சிதைச்சு யார் வேணுமாச்சும் மிதிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மிதிக்கப்படுகிற காலம் முடிந்தது, அற்பமா எண்ணப்பட்ட காலம் முடிந்தது, உன்னை நிராகரித்த காலம் முடிந்தது. இது ஒரு அடைக்கலமாக உள்ளது, எதிர்காலமாக உள்ளது, நேர்மையில உள்ளது, பாதுகாப்பின்ற கூடை. இனி மனிதன் கையே வைக்க முடியாத ஒரு கூடைக்குள்ள நான் வைப்பேன். நல்ல எதிர்கால கூடையை தேவன் தந்தார். கூட எங்க வைக்கக்கூடியது சொல்லுங்க? எங்க சொல்லுங்க? கூட எல்லாரும் எங்கதான் வைப்பாங்க சொல்லுங்க? எங்க வைப்பாங்க? எங்க இருந்த துணிக்கை இப்ப எங்க வந்துச்சு? கீழே இருந்த துணிக்கை இப்ப எங்க வந்துச்சு? அல்லேலூயா. அப்போ நம் ஆராதிக்கின்ற தேவன் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், நம் ஆராதிக்கின்ற தேவன் அப்பத்துக்கு தேவன் மாத்திரமல்ல, அவன் துணிக்கைக்கும் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரே ஒரு ஜெப குறிப்பு, அவன் துணிக்கைக்கும் தேவன், அவன் துணிக்கைக்கும் தேவன். கவனிங்கள், ஒரு புறஜாத ஸ்ரீ இயேசுவிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே என் பிள்ளை மரண வேதனைப்படுகிறான், நீ வந்து சுகமாக்கு. அதற்கு இயேசு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு தருவதில்லை. அப்போ இவர் சொன்ன உண்மைதான். ஆனா பிள்ளைகள் மேஜிருந்து சாப்பிடும் போது மேஜிருந்து கீழே விழுந்த துணிக்கைகள் நாய்க்குட்டிகள். இயேசு பார்க்கிறார், நான் தானே துணிக்கையை நேசிக்கிறவன், நான் தானே துணிக்கைக்கு எதிர்காலத்தை தருகிறவன், இவள் என்னை நன்றாய் அறிந்து கொண்டாலே என்று நினைத்து இயேசு சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன் பிள்ளையை ரட்சித்தது. அன்னிலிருந்து அவன் ஆரோக்கியம் அடைந்தான். துணிக்கைகள் நாய்க்குட்டிகள் சாப்பிடும். துணிக்கைகளை கொண்டு தேவன் ஆசீர்வதிக்க முடியும், துணிக்கைகளும் தேவன் நல்ல வாழ்க்கை தர முடியும். இப்ப நான் துணிக்கை போயிருந்தாலும் என் துணிக்கை நிச்சயம் தேவன் கட்டுவார் என்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு நம் ஆராதிப்பார். நிச்சயம் தேவன் நம்மை கூடைகளுக்குள் வைத்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார்.